வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கௌதம் கார்த்திகேயன் கேமிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பம்ப்கின் எடுத்து தான் விளையாட போகிறோம். ஃபர்ஸ்ட் லெவல் பாய் பாய் ஹோம். வாங்க விளையாடலாம். அது நோட் ஆன் த டோர் லுக் லைக்ஸ். அது பேரண்ட்ஸ் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எழுதலாம். எதுவும் வீக்கெண்ட் நீ ஸ்லீப்பில் நீ தூங்கினே தான் இருக்க போறியா? ஒழுங்கா ஏதோ எழுதி வச்சுருக்காங்க. எஸ், என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட மறந்துடாத. ஜெனின்ற ஃப்ரெண்டு பார்க்க வந்தா நீ தூங்கின்னு இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டா. டேபிள் மேலே ஒரு லெட்ரு வச்சு போயிருக்கேன்னு சொல்கிறாங்க. நான் அநியாயத்துக்கு எத்தனை லெட்ரு படிக்க சொல்கிறாங்க. வாங்க, ஏதோ உன்னோட ஆலோவினை நீ பெட்டில் தான் கழிக்க போறியா? எஸ், எனக்கு ஒரு பிளேஸ் தெரியும், அந்த பிளேஸ்க்கு வான்னு சொல்கிறாங்க. ஏதுராது பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு பிரெட்டா? நேற்று நான் நம்ம ஊராக இருந்தால் 2 தோசை 4 இட்லி அந்த மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா இட்லி சட்னி. இங்கே பாருங்கள், அசால்ட்டு ஒரு ப்ரெட்டில் ஜாம் தரவி வச்சுருக்காங்க. இது சைக்கிள் என்னடா மரண கொடூரமாக இருக்குது. வாங்க பார்ப்போம். இது எனக்கு தெரிஞ்சு அவன் சின்ன வயசில் அவன் சைக்கிள் நினைக்கிறேன். கைட்டி வச்சுட்டான் வீலெல்லாம். எஸ், ஜெனின்ற ஒருத்தி ஒரு பிளேஸ் தெரியும், அங்கே வா அப்படின்னு சொல்லியிருக்கா. அங்கே நம்ம போய் ஆகணும். ஹாலோவீன் கொண்டாட இங்கெல்லாம் உனக்கு பிளேஸே கிடைக்கலையாமா. சைக்கிள் எடுத்துன்னு வர அளவு தூரமா பாருங்கள் டெக்கரேஷன். ஓகே, இந்நேரத்துக்கு நம்ம ஊராக இருந்திருந்தால் இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் பார்க்க முடியாது. ஏன்னா இது பிகாஸ் ஃபாரின் ஃபெஸ்டிவல். ஓகே, நம்மளுக்கு இந்த கீ தான் ரொம்ப முக்கியம். இந்த கீயை வச்சு லாக்கர் ஓப்பன் பண்ணணும். எஸ், வாங்க போ. லாக்கர் ஓப்பன் பண்ணணும். பம்பு கிடச்சிருக்கு, சைக்கிள் பம்பு. அது இல்லாமல் செயின் லூப். எஸ், செயின் லூப் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பொருள். எஸ், செயின் மேலே இது ஊற்றணுங்க. எஸ், ஏன்னா செயின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஓட்டினே இருக்கும்போது துரு பிடிச்சி போயிடும். துரு பிடிச்சி போகாது, சைக்கிள் ஓட்ட கஷ்டமாக இருக்கும். பம்படி ஆடா வந்து இவ்வளோ பெரிய டயராடா இது? டேய், நான் சின்ன டயர்னு நினச்சேங்க. இவ்வளோ பெருசாக இருக்குது. பம்ப் அடிச்சோன்னா தான் தெரியுது. எஸ், பம்ப் அடிக்கிறப்போ சவுண்டு வருது பாருங்க, காண்டு ஏற்றுது. வாங்க போ. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லையே. என்னடா நாங்கள் ஒரு மானோட எலும்பு கூடு அங்கே இருக்கு பாருண்ணா. சாவச்சு போட்டிருக்காங்க அந்த மானு எலும்பு கூடு தலை. பம்ப்கின்ஸ். அப்பா, வீடை பார்க்க செம்மையாக இருக்கு. ஓகே, யூ கேன் ஹைட் இன் த கிராஸ். அதாவது புல்லில் நம்ம ஒழிஞ்சிக்கலாம். என்னடா காக்காலாம் ஓடுது. இந்த மரம் இந்த டோருக்குள்ளே தான் ஜெனி இருக்கா. ஆனால் எங்க எதுவும் நடக்குது. இங்கே எல்லா கிட்ஸும் வந்து தொலைஞ்சி போயிட்டாங்க. அது என்னடா பண்ண சொல்கிற? உன்னையும் கூட சீக்கிரமா என் பசங்களுக்கு நான் சாப்பாடு ஆக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். அடா, சாப்பாடு ஆக்குவியா? டேய், நாங்கள் சொல்கிறோம். ஏ, ஓடு 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 ஓடு. பார்த்தாலே பயங்கரமாக இருக்காங்க. மண்டைக்குள்ளே வேற இன்னும் ஒரு லைட் எரியுது, க்ரீன் கலர் லைட்டு. போடா பூசணிக்காய் மண்டையா? அப்படியே சத்தியமாக பூசணிக்காய் மண்டையா தான். தர வேணாம். ஓடு ஓடு ஓடு. நம்மளோட ஸ்பீடாக வராங்க. எஸ், எல்லா கேம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் ஸ்பீட் நிறையா இருக்கும். இவங்க பாருங்க, நம்மளோட ஸ்பீடாக வரும். ஓ மை காட், இந்த கேம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தர வேணாம். ஓடு ஓடு ஓடு. இங்கே ஒன்று ஒரே ஸ்டெப்பாக ஸ்பீடாக எடுத்துச்சானா நம்ம காலிங்க. சீக்கிரம் ஓடு 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 ஓடு. இந்த அளவுக்கு ஸ்பீடாக வரான். நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. கவி தரேன். அந்த சவுண்டில் புரியுதாங்க, அவன் நம்ம பின்னாடி தான் வரான்னு. டேய் வேணாம்டா போடா. என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரான்.
அப்பாடி பார்த்துட்டாங்க. அந்த மியூசிக் திரும்ப ஓடுதுங்க. சே பார்க்க மாட்டேன்னு நினச்சேன். அங்கே பார்க்கலங்க. அமைதியோ அமைதி, அமைதிக்கெல்லாம் அமைதி. போடா 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 தரடா இது. சீ என்னங்க 2 போயிட்டு அப்படியே வச்சுருக்காங்க. ஹலோ ஜான், ஐ திங்க் கரெக்டட மச்சு. பொட்டேட்டோனா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? எஸ். அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ராப் செய்யணும் தானே விஷயம். அசால்ட்டா செஞ்சிடலாம் விடுங்க. சவுண்ட் வர அதிகமாக இருக்கு. வராங்க வராங்க. சாரி டாடி அவுட்டுங்க. அப்பா இதுக்குன்னு தனியாக ஆடு வேற பார்க்கணுமாண்டா? டே எல்லாம் ரொம்ப மோசம்டா. சரி வாங்க போ. டே ப்ளீஸ்ரா டே வராதரா டே. வாங்க இங்கன்னா நோண்டுவோம் கடைசி வரை நோண்டியாச்சு. இங்கேயும் ஒரு ட்ராப் பீஸ் இருக்கு. ஆனால் நம்மளுக்கு 2 கிடச்சிருக்கு. 3 வேணுங்க ட்ராப் பீஸு. நீ வேற வாய் வேற ரொம்ப குளருது. வரலங்க. அந்த சைடு இருக்காங்க. கேம் செம்ம டிஃபிகல்ட்டாக இருக்குங்க. சத்தியமாக அந்த கேம் முடியும் இல்லை, அந்தளவு டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஏன்னா அவன் எல்லா கேமும் நான் நம்மளோட ஸ்பீட் தான் முன்னாடி இருக்கும். அங்கே பாருங்க அவன் ஏதோ என்ன சொல்கிறது, அவன் தான் ஸ்பீடு அப்கிரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏதோ அநியாயம். அவன் நம்ம 4 ஸ்டெப் எடுத்து வச்சா அந்த 4 ஸ்டெப்பு ஒரே ஸ்டெப்பில் கந்துடுறான். வாங்க எனக்கும் போகும். வரலன்னு நினைக்கிறேங்க. வரல அந்த பக்கம் போகிறான்னு நினைக்கிறேன். தெரித்தா வராங்க. எப்பாடி எப்படி தப்பிச்சோங்க. இது ஏன் முடியறதுக்குள்ள அப்பா நான் பாடுறேன் பாரு ஒரு பாடு. இன்னும் நான் நிறைய கேம்ஸ், இன்ட்ரெஸ்டிங் கேம்ஸாக இருந்தால் கன்ஃபார்மாக கமெண்ட்டில் போடுங்க. நான் கன்ஃபார்மாக பண்ணுறேன். ட்ராப் பீஸ் இருக்குது. எடுத்துக்கோடா. அப்பா எங்கே போயிட்டான்னு தெரியல. ஓகே அந்த பக்கம் இருக்காங்க. பார்த்துட்டேங்க. இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. சே வரப்போகிறான். அங்கே தான் இருக்கான். இன்னொரு பள்ளத்தை தோண்டிட வேண்டியதான். வேணாங்க. எஸ் இல்லை, இந்த கேமில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா அவன் பார்த்துட்டா செம சவுண்டு கேட்குது. அதான் ஒரு நல்ல விஷயம். பாருங்க எங்கே போயிட்டான்னு தெரியல. எஸ் இதுக்குள்ளனா கிடைக்குமாடா? கிடச்சிருக்குங்க. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சு? குழிக்குள்ள மூடிட்டு இருக்கு. பார்த்துட்டாங்க. எஸ் அந்த சவுண்டு கேட்குது. இருடா டேய் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வாயண்டா. ஸ்லோவாகவும் வரமாட்டேங்கிற, அடிக்கடி வேற பார்க்குற. நாங்கள் என்னடா பண்ணுறது? எப்பா இப்போதான் புரியுது ஏன் இந்த கிராஃப்லலாம் மறைஞ்சின்னு போனோன்னு. ஓடு. ஆனால் இந்த கேம் நீங்கள் கவனிச்சிங்களா? ஈஸி, நார்மல், மீடியம் எதுவுமே இல்லை இந்த கேமில். இதுலேருந்தே புரியுது இது எந்த அளவு ஒரு கஷ்டமான கேமுங்க. ஓகே இது வேற போ அந்த பக்கம். ஓகே பார்த்துட்டாங்க. பார்க்கல 3 பீஸ் வெற்றிகரமாக கடத்தி விட்டது. பா ஒரு பீஸ் இங்கே தான் எங்கேயோ பார்த்தேன். இருங்க போய் பார்க்கலாம். இங்கே இல்லை. இங்கே கிடச்சிடுச்சுங்க 3 பீஸ். என்ன இந்த பீஸ் எடுக்க முடியாதா? எடுக்க முடியாதுங்க. 4 பொருள் தான் எடுக்க முடியும். நட்டு மிஸ்டர் இப்போ ஈல்டனா இருந்தால் ஒரே பொருள் தான் ஒரு கை. ஆனால் இங்கே கொஞ்சம் நல்ல விஷயம் என்னன்னா 4 பொருள் எடுக்கிறான். பார்க்க சின்ன பையன் மாதிரி தான் இருக்கான். 4 பொருள் எடுக்கிறான்.
பார்த்துட்டே இருக்காங்க. எனக்கு வெறுப்பாதுங்க. இந்த கேம்ல ஷார்ட் கன்னு அந்த மாதிரி எதுவுமே இல்லையாடா? பக்கம் போயிட்டான். இதுதான் கரெக்ட் சான்ஸு. ட்ராப்பு வேடா. ஓகே, இந்த பக்கம் வேடா. ஓகே, இன்னும் ஒன்று தாங்க தேவை. முன்னாடி எனக்கு என்ன பேசுறதுன்னே புரியல. அந்த பக்கம் நான் இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருந்தேன்னா நான் காலி ஏற்றுப்பேன். நான் காலி தான் நினைக்கிறேன். வராங்க. ஓடு பின்னாடி பக்கம் ஓடு. ஓகே, ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுதான் எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. இதோ ரசம் இங்கே தான் இருக்குன்னு மாதிரி ஒரு வேற பார்த்துட்டே இருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. ஓகே, எப்பா போப்பா, அப்படிதான் தோணுதுங்க எனக்கு. எப்பா போப்பா, வேலை இருக்கு. எப்பா போப்பா, வேலை காணும். டேய், ஒரே பேஸ் எடுக்க விடுப்பா, போதும். அங்கேயே திரிஞ்சுன்னு இருக்கான். திருடன், அவனை பிடிங்க சார். அவனை திருடு அங்கேயே திரிஞ்சுன்னு இருக்கான் சார். பிடிங்க சார் அவனை. எப்பா போயிட்டான். இதெல்லாம் ஒரு பொண்ணுக்காக செய்கிறோன்னா எனக்கு கண்டிப்பாக இது வந்து ரியல் லைஃபாக இருந்தா அந்த உருவத்தை பார்த்துட்ட உடனே ஃப்ரெண்டாச்சு இதாச்சுன்னு சொல்லிட்டு நான் எங்கேயோ எகிரி ஓட்டு இருப்பேன். ஏப்பா பொண்ணு தானே இது, ஜெனின்னு போட்டிருந்தது. எப்பா எங்க காணும். இல்லைங்க, வாங்க நான் போய் பொட்டேட்டோவும் அந்த சென்டர் பேஸும் வச்சிடலாம். எஸ், ஓகே, பொட்டேட்டோ வச்சாச்சு. இப்போதாங்க உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா, இப்போதான் கேமே ஆரம்பம். ஏன்னா இது வரைக்கும் அவன் நந்து தான் போயிட்டு இருந்தான். இனிமே தான் ஓடுவான். ஓடனா அவன் நந்தி வந்தியே 1 செகண்ட் பிடிச்சிருவான். ஓடனா கன்ஃபார்மாக ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் பிடிச்சிருவான். இதுக்கு மேலே நம்ம ஒரு வந்து கத்தி, இந்த கத்தி ரொம்ப ஐயா பொட்டேட்டோ அப்படின்னு எடுத்தாப்புல ட்ராப்பில் மாட்டின்னு ஓடுறாப்புல. வாங்க இந்த பக்கம் தட்டுறா. எப்பா மரம்லாம் விழுந்துருச்சு. இந்த பக்கமும் தட்டுறா. அப்பாடி விழுந்துருச்சுங்க. என்னங்க பண்ணுறது? ஓகே, அங்கே ஒரு கீ இருக்குங்க, அது போய் எடுக்கணுங்க. இவன் வேற ஓடிட்டே இருங்க. இவன் நடந்து போனாலே முடியாது, ஓடுறான் என்னத்துக்கு. ஓகே, என்ன பண்ணுறது? போயிட்டாங்க. வராயா? என்னயா இது கடுப்பேத்துறான் மயிலாட். போயிட்டான். போலாம். மெதிக்கலாம் அந்த மாதிரி போகலாம். வெட்டுறா. இதுக்குள்ளதான் கீ இருக்கும்னு நினைக்கிறேன். வெட்டுறா சீர் மரத்தை வெட்டுறா. எப்பாடி எப்படி திறந்தாச்சு? ஏய், என்னங்க நடந்தது இந்த உலகத்துல? என்னங்க இது? எப்பாடி அதுவும் ஒரு டைம் அவுட் ஆனா ஆட் வேற பார்க்கணுமா? ஒரே லைஃபா? டேய் என்னை வச்சு ஒன்று காமெடி ஒன்றும் பண்ணல இல்லையாடா? ஓட்டுற ஸ்பீடா பின்னாடி ஸ்பீடா ஓடுறா. எனக்கு இதுக்கு மேலே முடியல. எப்போ அதே பக்கம் ஓடணும். அப்பாடி அதே பக்கம் ஓடுறாங்க. வேலை நாங்கள் இங்கே ஒரு குரோபார் வேணும். இந்த குரோபாரை வச்சு அந்த பாக்ஸை உடச்சா அதுக்குள்ளேருந்து ஒரு கீ இருக்கும். அந்த கீ எடுத்தா போதுங்க, நம்ம வின்னு. அந்த கீ எடுத்தா நம்ம வின்னுங்க. எஸ், இதுக்கு மேலே கேம் முடிஞ்சிடும். எஸ், ஏன்னா இது
எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க. நான் கூடிய சீக்கிரம் என்னால் மென்டல் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். எஸ், இதுக்காண்டி ஒரு கிராணி மிஸ்டர் மீட் அந்த மாதிரி ஸ்பீடில் ஓடினா கன்ஃபார்மாக 5-6 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிருப்பேன். எனக்குனே வருவான். ஏப்பா கீ கிடச்சிச்சிங்க. அவ்வளோதாங்க, கேம் முடிஞ்சிது. ஓகே, இதுக்கப்புறம் கீ டோரை ஓப்பன் பண்ணால் என்ன நடக்கணும்? அவ்வளோதான், இந்த டோரை ஓப்பன் பண்ணால் இந்த கேம் முடிஞ்சிடும். இல்லை, இதை பார்த்துட்டான். இந்த டோரை ஓப்பன் பண்ணால் முடிஞ்சிடும்னு இல்லை, நம்ம தப்பிச்சிடுவோன்னு இல்லை. ஏன்னா இந்த டோர் ஓப்பன் பண்ண பிறகு இந்த கேம் கம்பெனி இன்னும் கொஞ்ச நாளில் அப்டேட் விடுவாங்க. எஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. எந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. பாய் 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 பாய்.